ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சீதா. வெல்கம் டு லிசன் டு மை வாய்ஸ். நம்மளுடைய ஃபோர்த் ஸ்டோரி ஒரு அழகான காதல் கதை. தவறிய அழைப்பு, தவறாத பந்தம். அப்பா அம்மா இல்லாத பாசத்துக்கு ஏங்கும் ஒரு அழகான பொண்ணு ஹனு இந்த கதையின் கதாநாயகி. அவள் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருக்கிறாள். ஜாக்கி இந்த கதையின் கதாநாயகன் இவன்தான். மிகவும் அழகானவன். ஒரு நாள் தன் நெருங்கிய தோழிக்கு ஜாக்கி ஃபோன் செய்தான். அவனுடைய ஃபோன் கீழே விழுந்து உடைந்ததால் புது ஃபோன் வாங்கலாம் என்று நினைத்தான். அதனால் புது ஃபோன் வாங்கியதும் தன் தோழிக்கு கால் செய்ய வேண்டும் என்று நினைத்து டயல் செய்தான். அந்த நம்பர் நம் அணுவின் ஃபோனுக்கு போனது. அவள், என்ன இது, ராங் நம்பர்லேருந்து கால் வருது என்று யோசித்தபடி அந்த ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். அவனும் ஃபோனை எடுத்ததும், ஏய் பாண்டா எரும மாட, ஃபோனை எடுக்க இவ்வளோ நேரமாடி உனக்கு? என் மேலே பாசமே இல்லை. என் ஃபோன் உடஞ்சி 2 மாதம் ஆயிடுச்சு. வீட்டில் சண்டை போட்டு இப்போதான் ஃபோன் வாங்கினேன். ஃபோன் வாங்கினதும் உனக்கு தான் கால் பண்ணுறேன் தெரியுமா? என்னுடைய ஃபோனில் இருந்த எல்லா நம்பரும் டெலீட் ஆகிடுச்சு. உன் நம்பர் மட்டும் எப்படியும் என் மண்டைக்குள்ளே இருந்து நோண்டி எடுத்து ஃபோன் பண்ணால் எடுக்க இவ்வளோ லேட் பண்ணுற என்று கத்திக்கொண்டே போனான். அவன் பேசி முடித்ததும் அனு திகைத்து போனாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல், யார் நீங்க? நான் அனு பேசுகிறேன். நீங்கள் தப்பான நம்பர் டயல் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் உங்கள் நம்பரை செக் பண்ணி பாருங்க என்று மெதுவாக சொன்னாள். அனுவின் குரல் கேட்டதும் ஜாக்கி ஒரு கணம் அமைதியானான். பிறகு, அடடா ராங் நம்பரா என்று விழப்புடன் கேட்டுவிட்டு, சாரிம்மா, நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். நம்பர் மாறி போச்சு, ரொம்ப சாரி என்று படபடவென மன்னிப்பு கேட்டான். அனுவுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. முதல் முறையாக ஒரு அந்நியன் அவளிடம் இவ்வளவு உரிமையுடனும் பாசத்துடனும் பேசியது அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்வை அளித்தது. பரவாயில்ல என்று சொல்லியவள் தயங்கியபடியே, உங்க ஃப்ரெண்ட் பேரு பாண்டாவா என்று கேட்டாள். அவன் சிரித்தபடியே, அப்படிலாம் இல்லை, அவ பேரு பார்வதி. அவ குண்டா அழகா புசுபுசுன்னு இருப்பா. ஸோ அதனால தான் பாண்டான்னு நான் அவளுக்கு வச்ச நிக்நேம் அது என்று சொன்னான். ஓ அப்படியா? நீங்க அப்படி கூப்பிடுறது எல்லாம் அவங்களுக்கு கோபம் வராதா என்று அவள் கேட்க, அதற்கு அவன், இல்லை, நான் பாண்டான்னு கூப்பிட்டா அவ என்னை ஒரு கேவலமான பேர் வச்சு கூப்பிடுவான். அதனால அதிகபட்சம் பாண்டான்னு கூப்பிட மாட்டேன். கோவமா இருந்தா மட்டும்தான் எனக்கு அப்படி வரும் என்று கூறினான். கேவலமான பேரா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே, ப்ளீஸ் சொல்லுங்க என்னன்னு என்று அவள் கேட்க, அதற்கு அவனும், இல்லை வேண்டாம்பா, சொன்னா நீங்க சிரிப்பீங்க, சிரிக்க மாட்டீங்கன்னு வேணா சொல்லுங்க, நான் சொல்றேன் என்றான். அதற்கு அவளும், நான் சிரிக்க மாட்டேன் ப்ராமிஸ் என்று சொன்னாள். அவ அவ எனக்கு எனக்கு ஜட் ஜ ஜட்டின்னு பேர் வச்சா என்று எப்படியோ தயங்கியபடி கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் சத்தமிட்டு சிரித்தாள் அனு. பாத்தீங்களா பாத்தீங்களா, சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறீங்க, அதனால தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் என்று அவன் கூற, உடனே அவள், சாரிங்க, நிஜமாவே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ரியலி சாரி என்று அவள் மன்னிப்பு கேட்டாள். அதற்கு அவன், ரொம்ப அழகா இருக்குமா, நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, நீங்க சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு என்று பாசமுடன் கூறினான். அப்போது அவள் அமைதியாக இருந்தாள். ஜாக்கி பேசத் தொடங்கினான். என்னங்க, நீங்க எதுவும் பேச மாட்டீங்க, நான் எதுனா தப்பா கேட்டுட்டேனா? அப்படி பேசியிருந்தா சாரிங்க என்று மன்னிப்பு கேட்டான் ஜாக்கி. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என் அப்பா தான் எப்பவும் உன் சிரிப்பு அழகா இருக்குமா, நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருன்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ நீங்கள் அப்படி சொன்னதும் எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. நான் என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று கூறினாள். அப்போது அவளின் குரலில் வலிகள் நிறைந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இவ்வளோ நேரம் கலகலன்னு பேசிட்டு இருந்தவங்க ஏன் இப்போ இவ்வளோ டல்லாக பேசுறீங்க? உங்கள் அப்பாவை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். என் அப்பா என் அப்பா அம்மா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே
ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வீடு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான் என்று கூறினாள். அவளுடைய குரல் கம்மியது. அனுவின் இந்த கூற்று ஜாக்கியை உலுக்கியது. இவ்வளவு நேரம் கலகலப்பாக பேசிய ஒருத்தி தனது வாழ்க்கை சோகத்தை இவ்வளவு எளிதாக சொன்னது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் கூறியதை கேட்டவனின் முகம் சுருங்கியது. சாரி அன்னு என்றான். அன்னுவா? என்னுடைய நேம் அனுங்க. அன்னு இல்ல என்றான். தெரியுமே, பட் இது நான் உனக்கு வச்ச நிக் நேம் என்றான். ஓ, எனக்கு யாரும் நிக் நேம்லாம் வச்சதில்ல. பட் நைஸ், வெரி நைஸ். ஆனால் நான் உங்களுக்கு நிக் நேம் வைக்க ஆசைப்படுறேன். பேசாம உங்க ஃப்ரெண்டு வச்ச என்று அவள் எதையோ சொல்ல வரும் நேரத்தில், ஐயையோ ப்ளீஸுங்க, அந்த நேம் மட்டும் வேண்டாம். வேற எந்த நேம் வேணா வைங்க, பட் இந்த நேம் மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் என்று அழகாக குழந்தையை போல் கெஞ்சினான். சரி சரி, கண்டிப்பா இந்த நேம் உங்களுக்கு வைக்க மாட்டேன். டோன்ட் வரி என்று கூறினாள். தேங்க்யூ. சரி சொல்லுங்க, எனக்கு என்ன நேம் வச்சிருக்கீங்க என்று மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான். நான் உங்களுக்கு வச்ச நேம் ஜக்கு என்று சிரித்தபடி கூறினாள். அந்த பெயரை கேட்டதும் ஜாக்கி சத்தமிட்டு சிரித்தான். என்னது, ஜக்குவா? இது போல நிக்நேம் எனக்கு யாரும் வச்சதில்ல. ரியலி வெரி ஃபன்னியா இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓ, டைம் 9:30. டைம் போனது தெரியல. இனிமே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா வார்டன் வந்து என்னை கழுவி கழுவி ஊத்துவா. சரிங்க, நீங்க போய் தூங்குங்க. குட் நைட் என்றாள். ஓ அப்படியா? எனக்கு உங்ககிட்ட பேசுனதுல டைம் போனதே தெரியல. சரி, நீங்க போய் தூங்குங்க. குட் நைட் என்றான். அவள் இவ்வளவு சீக்கிரம் போனை வைப்பாள் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. இவனின் முகம் அவள் போனை வைக்கப் போகிறாள் என்று தெரிந்ததும் சுருங்கியது. ஆனால் இவனுக்கு போனை வைக்கும் மனமே இல்லை. இப்படியே இவளிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவனது இதயம் நினைத்தது. சரி, டாடா என்றாள். இப்போது அவனும் டாடா சொல்லிவிட்டு போனை கட் செய்ய சென்றான். அப்பொழுது கட் செய்ய மனமில்லாமல் மீண்டும் போனை காதில் வைத்து அவள் லைனில் இருக்கிறாளா என்று பார்த்தான். அப்பொழுது ஹலோ என்று சத்தம் கேட்டதும் ஜாக்கியின் உதட்டில் ஒரு அழகிய புன்னகை மலர்ந்தது. சொல்லுங்க, என்னாச்சு என்று ஆர்வத்துடன் கேட்டான் ஜாக்கி. இல்ல, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும் போல தோணுது. பட் இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு, அதாவது இந்த ராங் நம்பருக்கு நாளைக்கு கால் பண்றீங்களா என்று தயங்கியபடி தன் மனதில் இருப்பதை கேட்டுவிட்டாள். அப்போது இருவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அப்போது இருவரும் உற்சாகத்தில் அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று ஒரே நேரத்தில் கேட்டனர். பண்ணிக்கலாம் என்று ஒரே நேரத்தில் பதில் அளித்தனர். சரி, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் இப்பவே வரேன். உங்களை கூட்டிட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்படியே உடனே கல்யாணம் என்றான். ஓ அப்படியா? நான் நேர்ல பார்க்கும்போது அழகா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டாள் அனு. ஏய் லூசு, படத்துல வர டயலாக் சொல்றேன்னு நினைக்காத. பிகாஸ் ரியாலிட்டியை தான் சம்டைம்ஸ் மூவியா எடுப்பாங்க. நான் காதலிக்கிறது உன் முகத்தை இல்லை, உன் இதயத்தை. ஸோ நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய அன்னு நீ மட்டும்தான் என்று கூறினான். அப்போ ஏன் வெயிட் பண்ற? உடனே வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்றாள். உடனே அவன் பைக்கை எடுத்து புறப்பட்டான். 10 நிமிடத்தில் அவள் கூறும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவள் ஒரு பீச் ஓரத்தில் சிவப்பு நிற புடவையில் திரும்பியபடி நின்று கொண்டிருந்தாள். அங்கு அவளை தவிர வேறு யாரும் இல்லை. அது அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அன்னு என்று அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். அவளை பார்த்தவுடன் அவளின் அழகில் உறைந்து போனான் ஜாக்கி. ஆம், அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளின் வெண்ணிற நிறமும் கிள்ளினால் ரத்தம் வரும் கன்னமும் பார்ப்பவர்களை கவரும் அழகு. இரு கண்களுக்கு ஒரே சொந்தக்காரி. அவன் அவளை பார்த்து கை நீட்டி அன்னு என்று கூறினான். ஆமா, நான் தான் உங்களுடைய ஒரே அன்னு
என்று கூறி அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அந்த நிமிடம் அவனது உணர்வுகளை அவனால் விவரிக்க முடியவில்லை. இவனும் அவளை இறுக்க அணைத்து கொண்டான். இவ்வளவுதான். ஜாக்கி சொன்னது போல் அனுவை அவனது வீட்டிற்கு கூட்டிச் சென்று காலில் விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொண்டனர். யாரும் இல்லாத அனாதையாக வாழ்ந்த அனுவுக்கு உறவினர் கிடைத்து விட்டனர். இனி அனாதை இல்லை அனு. தன் புதிய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறாள். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. டாடா.